ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். நம்முடைய தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குரு வக்ர பயிற்சி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு மிக தெளிவான முறையில் பரிகாரங்களோடு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆடியோவை முழுமையாக கேட்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். குரு வக்ர பயிற்சி பலன்கள் மேசராசிக்காரங்களுக்கு இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். தற்பொழுது குரு பகவான் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது அந்த குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலமாக அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரையில் வக்ரம் அடைவார். மேச ராசி செவ்வாயினுடைய அதிபதியாகிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி வந்த காலம் முதல் பொருளாதாரத்திலையும் குடும்பத்திலையும் ஒரு ஊமைத்தனமான துன்பங்கள், ஒரு சுமைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அதாவது குரு தன புத்திரகாரகன், தனஸ்தானத்திற்கு வந்தால் நன்மை தருவார் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு அவ்வளவு தூரம் நன்மை தர மாட்டார். காரணம், உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்பது ரிஷபராசி. சரி, அந்த வீட்டிற்கு இந்த குரு பகவான் 8வது வீட்டுக்கு அதிபதி. 8ஆம் வீட்டின் அதிபதியாகிய குரு 2ஆம் வீட்டில் இருந்தால் பொருளாதாரத்தில் தடங்கல்கள் ஏற்படும், பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படும். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தில் போராட்டங்களும் இழுபறி நிலைகளும் ஏற்படும். சம்பாதிக்கக்கூடிய வகைகளில் குடும்பத்தில் நடத்துவதற்கு சிரமமெல்லாம் சந்தித்திருப்பீங்க. அப்போ இந்த குரு பகவான் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம். ஒரு கிரகம் நேர்கதியில் போகும் பொழுது கொடுக்கிற பலன்கள் பொறுத்தளவில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நன்மையாக இருக்கும். குருவினுடைய பார்வை எப்பொழுதுமே நன்மையாகத்தான் இருக்கும். வக்ரம்னா பின்னோக்கி போவார். அப்போ வக்ரம் பின்னோக்கி போகும்போது இயல்புக்கு மாறிய ஒரு கிரக நிலைகள், அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய திசை, அதனுடைய தன்மை ஆகியவற்றால் மாறி செயல்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உதாரணத்திற்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய சொந்த நட்சத்திரமாகிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்து அவர் தான் பின்னோக்கி வருகிறார். ரோகிணியில் கிருத்திகை வரைக்கும், அவர் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த 3 மாத காலம் 26 நாட்கள் தன்னுடைய பயணத்தை செய்வார். அப்போ இதில் ஒரு பெரிய நன்மை நடக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த மாதிரியான நன்மை என்றால், குரு பகவான் பொறுத்தளவில் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானம், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் தொல்லைகளில் குருவினுடைய பலன் பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக போகும். அப்போ இது என்ன மாதிரியான நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை, விரோதங்கள், சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத தன்மைகளை அவர் எதிர்மறையாக செய்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. நல்ல செயலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி போகும் பொழுது அதனுடைய பலன்கள் எதிர்மறையாக செயல்படும். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலை உத்தியோகத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய வகைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் 8ஆம் இடத்தே அவர் குருவினுடைய பார்வை வரும். 8ஆம் இடம் என்பது ஆயுளுக்கு ஒரு உபாதையை கொடுக்கக்கூடியது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். அதனால் உடல் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு, அப்போ உங்களுக்கு உடம்புக்குள்ளே மறைந்து இருக்கக்கூடிய வியாதிகள் எதுவாது இருந்தால் அதையெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால் வெளியே கொண்டு வந்து விடுவார். ஒரு சிலருக்கு நோய் குணமாகாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வைத்தியம், நல்ல வைத்தியர், மருத்துவம் தெரிந்து செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகளை சரி செய்து கொள்ளலாம். அதே போல் குருவினுடைய இந்த வக்ர காலத்தில் அவருடைய பார்வையில் எதிர்மறையான செயல்கள் நடக்கும். அப்போ தொழிலில் சில பேருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தொழிலை ரொம்ப சேலஞ்சு பண்ணித்தான், சேலஞ்சுக்கு மத்தியில் தான் அந்த வேலையை செய்யணும். சுலபமாக நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே சிறிது கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு
ஒரு சில தொந்தரவுகளுக்கு மத்தியில் தான் அந்த வேலைகள் எல்லாம் நடக்கும்படியாக அமைஞ்சிரும். அதனால் மேசராசிக்காரர்கள் பொறுத்தளவில் உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி ஆனவர் பின்னோக்கி போவதினால் 2ஆம் இடத்திற்கு 12வது நோக்கி போகிறார். 1 3ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தை நோக்கி போகிறார். 4ஆம் வீட்டிற்கு வீடு வண்டி வாகன சொத்து சுகத்திற்கு 10ஆம் இடத்தை நோக்கி போகிறார். அதனால் ஒரு சில பேர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி நன்மை தரும். எப்படின்னா, நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு பகவான் வக்ரமான காலத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா, இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு 2 மடங்கு பலன்களை அள்ளி ஜாக்பாட் மாதிரி கொடுத்துருவார். நீங்கள் இந்த குரு வக்ர காலத்தில் பிறக்கலை, உங்கள் பிறந்த காலத்தில் நீங்கள் வக்ர பிறக்கலை, குரு பகவான் சர்வசாதாரணமாக நேர்கதியில் தான் இருக்கிறாருன்னு நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, இப்பொழுது உங்களுடைய உத்தியோகம், வேலை, உடல் ஆரோக்கியம் இவைகளில் நீங்கள் கடன்கள் விஷயத்தில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்களிடத்தில் பிரச்சனைகள் வந்துடும். அதே போல் 8ஆம் இடத்துல அந்த குருவினுடைய மாறுபட்ட பலனால் நீங்கள் உங்கள் உடம்புக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். 10ஆம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சுலபமாக சம்பாதித்து கொண்டிருந்த உங்களுக்கு சில எதிர்மறையான செயல்கள் நடக்கும். ஏட்டிக்கு மூட்டியான செயல்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இயல்புக்கு மாறிய அறிவை சரியான முறையில் பயன்படுத்த முடியாத சூழல் வந்துடும். சமயோஜிதமான ஒரு புத்தி உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பணம், கடன், குடும்பம் இது சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மிருகசீரிச நட்சத்திரத்தில் தான் அந்த குரு வக்ரம் அடைகிறார். அதனால் உங்களுடைய நட்சத்திரமும் உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியுமாகிய அந்த செவ்வாயினுடைய சாரத்தில் குரு பின்னோக்கி போவதினால் ஜாதகருக்கு முயற்சிகளில் சில தடங்கல்களும், அதே போல் 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திலையும், அதே போல் ஜாதகருக்கு ஜீவன கர்ம தொழில் ஸ்தானத்திலையும் மிக கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். அதற்குரிய பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், கவனமாக இருங்க. பரிகாரம் இந்த சொல்ல போகிறேன். பரிகாரம்னா பொதுவாக காயத்ரி மந்திரம் முதல்ல ரிஷபத்வஜாய வித்மகே ஹிரணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதியார். அதனால் குருவினுடைய காயத்ரி மந்திரம், குருவினுடைய கவசம், இது மாதிரியெல்லாம் நீங்கள் டெய்லி 21 தடவை சொல்லி வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். 2வது தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்லோகம். தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனை செய்தல், வியாழக்கிழமை தோறும் விரதம் இருத்தல், குரு கவசம், மஞ்சள் ஆடை வஸ்திரங்களை சாற்றி சுண்டல் கடலை மாலை கட்டி நீங்கள் போடும் பொழுது ஒரு வகையில் நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை தப்பித்து கொள்ளலாம். 3வது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போய் வரலாம். தென்குடி திட்டை என்கின்ற அந்த குரு ஸ்தலத்திற்கு வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வந்தாலும் வெற்றி உண்டாகும். அதே போல் நீங்கள் சோழவந்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை என்கிற புண்ணிய சேத்திரத்திற்கும் போய் வரலாம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் என்கிற புண்ணிய சேத்திரத்தில் கூட வெள்ளி அங்கி தட்சிணாமூர்த்தி பெருமாளையும் நீங்கள் சேவித்து வந்தால் வெற்றி உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.